நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வெயிட் லாஸ் பண்ணணுமா? நீங்கள் சுகர் பேஷண்ட்டா? அப்போ இந்த சௌச்சௌ ரைஸை சாப்பிடுங்க. இதில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிளட் சுகர் லெவலையும் கம்மி பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சௌச்சௌ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சௌச்சௌ 1/4 கிலோ, உப்பு 1/2 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது 1, கறிவேப்பிலை 4 இலைகள், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது சிறிதளவு, எண்ணெய் 1/2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச். இது சௌச்சௌ. இந்த சௌச்சௌவில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சௌச்சௌவில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை டயட்டில் நம்ம இதை மட்டும் ஒரு வேளை சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் வரும். வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஜீரணத்துக்கு உதவும். இதை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் தோலை சீவிட்டு நம்ம துருவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவிக்கணும். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சௌச்சௌ துருவுனா பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது. நம்ம இந்த தண்ணியையும் நம்ம குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். இதுக்குன்னு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது. இதை இதுலேயே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சௌச்சௌ சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசில் விட்டாச்சு. பாருங்க தண்ணி நிற்கிது. இதை நம்ம சுண்ட வச்சுக்கலாம். பாருங்க தண்ணி வத்திடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது ஆறிடுச்சுங்க. நம்ம மத்தியானத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுட்டு பால் சேர்த்து தயிர் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா மத்தியானத்துக்கு நமக்கு செட் ஆகிடும். மத்தியானத்துக்கே வேணும் திடீர்னு செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்ம தயிர் மட்டும் சேர்த்து கலந்து தாளித்து ஊற்றி வச்சிடலாம். நம்ம இந்த சௌச்சௌவை சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இது நமக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டைஜஷன் நல்லா ஈஸியாக ஆகும். விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கும் நல்லது. அதுவும் இல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லதுங்க. அவங்க அடிக்கடி இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது. கலோரி கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இவ்வளோ சத்துக்கள் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இந்த சௌச்சௌவை நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம ஈஸியாக சாப்பிட்றலாம். நம்ம சாம்பாரில் சேர்த்துறப்ப சலசலன்னு இருக்குன்ட்டு பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக சாப்பிட்றலாம். நமக்கு தயிர் சாதத்துக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. இதை நான் மதியானத்துக்காக செய்கிறேன் காலையிலேயே. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா செட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இந்த தாளிப்பில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துணும். கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். 2-3 கறிவேப்பிலை இலை, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 பச்சை மிளகாய் இருந்தாவே போதும். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம சாப்பிட்றப்ப கலந்துட்டு நம்ம சாப்பிட்டா அந்த கடுகு உளுத்தம் பருப்பில் அந்த உளுத்தம் பருப்புலாம் கிரன்ச்சியாக இருக்கும். வாயில் கடிப்படும், டேஸ்ட்டாக இருக்கும்.